Watch full episodes on Jio Hotstar. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எந்த வசலையோட கேரட்டை வாங்கி சாப்பிட்டு வீட்டுல இருந்து சூப்பர் ஃபிட்டா நீங்க மாறிடுங்க. வாங்க வாங்க கம்மு கம்மு. நீங்க என்ன நடக்குது வசூலி பாய்? நீங்க உங்க பிசினஸ் விட்டுட்டு இப்படி காய்கறி விற்க வந்துட்டீங்க? அடா எக்ஸ்கியூஸ் மீ, இது ஒண்ணு சாதாரண காய்கறி கிடையாது. இம்போர்ட்டட் கேரட்ஸ். அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, லண்டன், பிரான்ஸ்ல இருந்து இதை நான் வர வச்சிருக்கேன். வாவ் கோபாலு, எத்தனை வெரைட்டி பாரு. சரி வா, ஒவ்வொன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம். முதல்ல பணத்தை கொடுங்க, அப்புறம் கேரட்டை எடை சொல்லலாம். சாரி வசூலி பாய், சாரி. எங்க கிட்ட இருந்த பணத்தை பூராவும் நாங்க லக்ஷ்மண் ஐ செக்கப்காக செலவு பண்ண வேண்டியதா போச்சு. கோபாலு, நீ எங்க இருக்க? எல்லாமே என் கண்ணுக்கு மங்களா தெரியுது. டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, கேரட்டை சாப்பிட்டா மட்டும்தான் இவன் கண்ணு சரியாகும்னு. ஒன்லி கேரட்ஸ். ஆனா எங்க கிட்ட என்னடான்னா, அச்சோ, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க லட்சுமண். எவ்வளவு கேரட் வேணுமோ எடுத்துட்டு போங்க. இந்த அமெரிக்கன், ஆப்பிரிக்கன், பிரெஞ்ச் எல்லா கேரட்டையும் எடுத்துட்டு போங்க. எது உங்களுக்கு பத்தலன்னா இன்னும் வந்து வாங்கிட்டு போங்க. அப்படியே அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறதையும் போடுங்க, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதையும் போடுங்க. இந்தாங்க, நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போங்க. அடடா கேரட், இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளவு வரும்? கிலோ 500 ரூபாய் வரும். கிலோ 500 ரூபாயா? மேடமும் இது அமெரிக்கால இருந்து வந்த கேரட்டோ. நானா உன்னை அமெரிக்காக்கு போய் கேரட் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன் இங்க கேரட் கிடைக்கலையா? இது என்ன தங்க கேரட்டா? அமெரிக்கா கேரட்னு சொல்லி இவ்ளோ விலை விக்கிற? மேடம், நீங்க கேரட்டை ஃப்ரீயாவே வாங்கிட்டு போங்க. எதுக்கு ஃப்ரீ? என்னால காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்றியா? இங்க இருந்து கிளம்புறதா நல்லது கோபாலு. லெட்ஸ் கோ. Pets not allowed. இது என்ன புதுசா இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? பிரின்சிபல் சாருக்கு பெட்ஸ் அனிமல்னாலே அலர்ஜின்னு. பாவம், தும்பலால அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு கண்டுங்களா. ஓ நோ, இப்படியே போச்சுன்னா அப்புறம் நம்ம ஹாஸ்டலுக்குள்ள பெட்ஸ் கிடையாது. பெட்ஸோட போட்டோவை கூட கொண்டு வர முடியாது. ரைட் கோபாலு, பாவம் பிரின்சிபல் சார். நாம அவருக்காக ஃப்ரெஷ்ஷா கேரட் ஜூஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். He will feel better கோபாலு. சீக்கிரம் போலாம். இதோ வந்துட்டோம். இப்பவே நாம இந்த ஃப்ரெஷ் கேரட்டை வச்சு ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுப்போம். ராபிட், கோபாலு ராபிட்டே. நம்மளோட கேரட் எப்படி ராபிட்டா மாறுச்சு? கோபாலு, நாம இப்ப என்ன பண்றது? ஹாஸ்டல்ல தான் பெட்ஸ் அலௌட் இல்லையே. உடனே கிளம்பி இதை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருவோம். சீக்கிரம் வா கோபாலு. இந்த கோபாலு லக்ஷ்மணன் எதுக்காக இவ்ளோ பயந்து போய் இருக்காங்க? லக்ஷ்மண், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கோல்மால் இருக்கு. வாங்க கண்டுபிடிக்கலாம். அடடா, இந்த நாட்டி ராபிட் என் கையை விட்டு தப்பிச்சு ஓடிடுச்சு. இது எப்படி பிடிக்கிறது? ஏய் பனி, எங்க போற? குட் பாய் பனி. கோபாலே பாத்து. ஹாஸ்டல்ல பெட்ஸ் அலௌட் கிடையாதுன்னு பப்பி இன்னைக்கு தான் நோட்டீஸ் ஒட்டுனாரு. ஆனா இவங்க இன்னைக்கு ஒரு பெட்டை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. கண்டிப்பா இன்னைக்கு இவங்க 2 பேரும் பெடி வாங்க போறாங்க. ஐ மீன் அடி வாங்க போறாங்க. டைரக்டா பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதை விட நம்ம பிரின்சிபல் சரியா கோபால் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவருக்கு லைவ் ப்ரூஃப காட்டலாம். மவுண்டன் ஏர்னா கிளைம்பிங் இருக்கும். போயட்ரியில எப்பவுமே ரைமிங் இருக்கும். அண்ட் பிரின்சிபல் சாரோட என்ட்ரி பெர்ஃபெக்ட் டைமிங்ல இருக்கு. குட் மார்னிங் சார். என்னோட ஃப்ரெண்டு கோபாலுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமா வந்துருச்சு சார். நீங்க ஒரே ஒரு தடவை அவனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
என்ன கோபாலுக்கு ஹை ஃபீவர் இருக்கா? இதை ஏன் யாரும் என்கிட்ட சொல்லல? சரி சரி சீக்கிரம் வாங்க, அவன் ரூம்ல போய் பார்க்கலாம். சீக்கிரமா இந்த ராபிட்ட ஹாஸ்டலுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். வா வா வா. கோபால், நீ உள்ள இருக்கியா கண்ணா? உனக்கு ஃபீவர்னு நான் கேள்விப்பட்டனே. பிரின்சிபல் சார், கோபால் கொஞ்சம் கதவை தர கோபால். பிரின்சிபல் சார் உன்னை பார்க்க வந்திருக்காரு. கோபால, நீ ராபிட்ட வச்சுட்டு பெட்ல படுத்துக்கோ, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். சார், கோபாலுக்கு உடம்பே சுத்தமா முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவனால எந்திரிச்சு கதவை கூட திறக்க முடியல. நம்ம உள்ள போய் ஆகணும் சார். நான் இப்பவே இந்த கதவை உடைக்கிறேன். தள்ளுங்க. கோபால், என்னாச்சுப்பா? உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமா சார், கோபாலுக்கு ரொம்ப ஃபீவர் இருக்கு. அதனாலதான் இவன் பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு தூங்குறான். இவங்களும் இந்த ஃபீவரை வச்சு நாடகம் ஆடுறாங்களா? ஆமா, அந்த ராபிட் எங்கேயா போச்சு? கேரட். இப்ப இந்த கேரட்டை வச்சு அவங்க மறைச்சு வச்சிருந்த அந்த ராபிட்டை வெளியே கொண்டு வரலாம். ராபிட், நீ நல்ல பையன் இல்லையா? வெளியே வாக்கண்ணா, வெளியே வா. எங்க மறைஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து கேரட்டை சாப்பிடுங்க. வாங்க வாங்க. கேரட், ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் கேரட். உனக்கு என்னாச்சு கோபால்? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது சார். என்னப்பா இதெல்லாம்? கோபால், உன்னோட வயிறு ரொம்பவே சாஃப்டா ஆயிடுச்சு. அது வந்து சார், கோபாலு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையா, அதனாலதான் இவனோட வயிறு கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா? இப்பதான் புரியுது. அப்படின்னா இவன் அந்த ராபிட்ட அவன் பிளாங்கெட் குள்ள தான் மறைச்சு வச்சிருக்கானா? நகருங்க சார், நகருங்க. நானும் கொஞ்சம் செக் பண்றேன் கோபாலோட வயிறு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. வேணாம் சார், பிளாங்கெட்டை எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. எடுக்க விடு. வேணாம் மாதா, எடுக்க விடு. சரி ஓகே, நான் விட்டுடுறேன். என்னப்பா இதெல்லாம்? எனக்கு ஏன் போத்தி விட்டீங்க? எடுங்க. இங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது பெட்ஸ் இருக்கா என்ன? பெட் அலர்ஜிஸ் இருக்கிறதால சாருக்கு தும்மல் வருதே. சார், பெட் இல்ல, என்னோட ஃபீவரால உங்களுக்கும் ஏதோ பரவிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். நீங்க சீக்கிரமா இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கும் என்னால உடம்பு சரியில்லாம போயிடும். போங்க போங்க. நீ சொல்றதும் சரிதான். நீயும் கிளாஸுக்கு போகாத. நீ போனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடும் கோபால். நான் போயிட்டு வரேன். அச்சோ, பிரின்சிபல் சாருக்கு மறுபடியும் அலர்ஜி வந்துருச்சு. அப்படின்னா கண்டிப்பா ஹாஸ்டலுக்குள்ள யாரோ பெட்டை கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி ரூல்ஸ் யாரு உடைச்சிருப்பாங்க? யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இங்க பாரு, ஒழுங்கா வெளியில போயிடு. வெளியில போயிடு. நீங்க இந்த ரூம்குள்ள பெட் ராபிட்ட ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்றத நாங்க ப்ரூவ் பண்ணாம இங்கிருந்து போக மாட்டோம். பெட் ராபிட்டா? கிடைச்சிருச்சே, கிடைச்சிருச்சே. அடேங்கப்பா, எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. இப்போ நான் போயிட்டு பிரின்சிபல் சாரு கிட்ட நீங்க ஹாஸ்டலுக்குள்ள பெட்டை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல போறேன். உங்க டிசி கிழிய போகுது. எப்படி? இப்ப மாதவ் இந்த ஸ்கூல்ல இருந்து ரஸ்டிகேட் ஆயிடுவா, வெளியே போயிடுவா.
பப்பி இந்த ராபிட்ட கொண்டு வந்தது கோபால் தான். மாதவ் கோபால் ரெண்டு பேருக்கும் எதிரா ப்ரூஃப் கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு எனக்கு லாட்டரி அடிச்சிருச்சு பாத்தீங்களா? அது என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு ஒரு ப்ரூஃப் இல்ல, ரெண்டு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஒரு போட்டோ ப்ரூஃப், இன்னொன்னு இந்த உண்மையான பெட் ப்ரூஃப். இன்னைக்கு நீங்க எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அடங்க புறான இது என்ன போனை புடிக்கிட்டு ஓடுது, புடிங்க என்னோட ப்ரூஃப். நில்லு பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து சார் கிட்ட ப்ரூஃப காட்டுவோம். நீ எதுக்கு தனியா ஓடுற கண்ணா? எல்லாம் நல்லதுக்கு தான். இனி ராபிட்டும் இல்ல, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லக்கி சொல்றான் பிரச்சனை சால்வ் ஆகல, ஆனா பெருசாயிடுச்சுன்னு சொல்றான். ஒருவேளை அந்த ப்ரூஃப் பப்பி கையில கிடைச்சிருச்சுன்னா பிரின்சிபல் சார் கிட்ட அவர் காட்டிடுவாரு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் சார் நம்ம எல்லாரையும் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. சாருக்கு கிடைக்க கூடாது. சார், நீங்க எங்கேயாவது என் செல்ல குழந்தை பன்னிய பாத்தீங்களா? ஆஹா, என்னோட குழந்தை கிடைச்சிட்டா, என்னோட செல்ல பன்னி. எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு, எனக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. இது என்னோட குழந்தை, ஒழுங்கா அவட திருப்பி கொடு. உங்களோட குழந்தையா? இப்ப இவன் என்னோட ப்ரூஃப். இப்ப இவனை யாருக்கும் நான் கொடுக்கவே மாட்டேன். என்ன உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை இப்ப என்ன போடுற போ. பப்பி எங்க போனா? பப்பி எங்க? அட கடவுளே, என் மொபைலையாவது திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னோட தங்க பாணி, இவனோட போனை திருப்பி கொடுத்துடு. குட் பாய். இந்த உன்னோட மொபைல். என்னோட ப்ரூஃப் இப்படி விழுந்து சுக்குநூறா உடைச்சிருச்சு. என்ன கொடுமை இது? ஃப்ரீயா கேரட்ஸ் வாங்கினதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா கோபாலு? ஆனா எங்களுக்கு ஃபுல் ஆன் என்டர்டெயின்மென்ட் கிடைச்சிருச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.